அதிகளவான பெண்களை கூட்டி யாழக்காட்டிற்குள் நடந்த யாகம். இளம் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் செயல் அம்பலம். திடீரென அதிகரிக்கும் அரிசி விலை, இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். எரிவாயு அடுப்பு வெடித்ததில் முற்று முழுதாக எரிந்து நாசமாகிய வீடு. சமையல் எரிவாயுவிற்காக காத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். திடீரென வீட்டிற்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட திருடர்கள், குடும்பஸ்தருக்கு ஏற்பட்ட நிலை. யாழ் இலுப்பியடி சந்தியில் நடந்த கோர விபத்து. கோட்டாபய தொடர்பில் ரணில் விடுத்துள்ள கோரிக்கை. ஜால தேசிய பூங்காவின் வனப்பகுதியில் அதிகளவான பெண்களை கூட்டி யாகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யாகத்தினை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் இளம் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ வனவிலங்கு பூங்காவில் ஒரு பிரதேசத்தில் கடந்த 4ஆம் தேதி இரவு ராஜாங்க அமைச்சர் யாகம் ஒன்றை நடாத்தியுள்ளார். தந்தை வழியில் அரசியலுக்குள் பிரவேசித்த இந்த ராஜாங்க அமைச்சர் அடுத்த அமைச்சரவை மாற்றத்தின் போது பதவி உயர்வை எதிர்பார்த்து அல்லது வேறு ஒரு காரணத்திற்காக இந்த யாகத்தை நடாத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த யாகத்தில் பூசாரிகள், ராஜாங்க அமைச்சரின் தந்தை, சகோதரர்கள் சிலரும் குடும்பத்துடன் நெருக்கமான பெண்களும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாகத்தில் அதிகளவான பெண்கள் கலந்து கொள்ளச் செய்வது யாகம் வெற்றி பெற உதவும் என பூசாரிகள் கூறியுள்ளதன் காரணமாகவே அந்த யாகத்தில் அதிகளவில் பெண்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த யாகம் அதிகாலை 2:30 வரை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. எது எப்படி இருந்த போதிலும் மாலை 6 மணிக்கு பின்னர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யாழ வனத்திற்குள் செல்ல வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகள் தடை விதித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் நாட்டரிசி, வெள்ளைப்பச்சை மற்றும் சிவப்பு பச்சை அரிசிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் 1 கிலோகிராம் அரிசி 10 ரூபாவிற்கும் 15 ரூபாவிற்கும் இடையிலான விலையில் அதிகரித்துள்ளது. மேலும் சில பிரதேசங்களில் அரிசி வகைகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. 140 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு 1 கிலோகிராம் நாட்டரிசி தற்போது 165 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. 160 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோகிராம் சம்பா அரிசி தற்சமயம் 180 ரூபாவுக்கு மேல் அதிகரித்துள்ளது. 120 முதல் 125 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோகிராம் வெள்ளைப்பச்சை அரிசி 140 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதுடன் 110 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோகிராம் சிவப்பு பச்சை அரிசி 125 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தவிர 1 கிலோகிராம் கீரி சம்பா சுமார் 300 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சந்தைக்கு கிடைக்கின்ற அரிசி தொகை குறைவடைந்துள்ளதால் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரிசி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் அரிசி விலை கட்டுப்பாட்டில் இருந்து விலகியுள்ளதால் அரிசி வர்த்தகர்கள் அரிசிகளுக்கான விலைகளை நிர்ணயித்து வருகின்றனர். மன்னாரில் எரிவாயு அடுப்பு வெடித்ததில் வீடு ஒன்று முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தரவான்கோட்டை பகுதியிலேயே இன்று வியாழக்கிழமை நண்பகல் எரிவாயு அடுப்பொன்று வெடித்துள்ளது. தரவான்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலில் ஈடுபடுகின்ற பெண் ஒருவரின் வீட்டிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக வீடு எரிந்து முற்றுமுழுதாக நாசமாகியுள்ள நிலையில் குறித்த பெண் அதிர்ச்சியின் காரணமாக மயக்கமடைந்துள்ளார். அதனையடுத்து அவர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் வீட்டில் தனிமையில் வசிப்பதுடன் பணம்பொருள் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையிலேயே இன்றைய தினம் இவ்வாறான வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று பெண் வசித்து வந்த முழு வீடும் எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் அருகில் இருந்த கிராம மக்களின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னார் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், நகரசபை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டத்திற்கென தனியான ஒரு தீயணைப்பு ஏற்பாடின்மையால் இவ்வாறான பல தீ விபத்துகள் பாரிய சேதங்களை ஏற்படுத்தப்பட்ட பின்னரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. எரிவாயு சிலிண்டர்களின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை விரைவுபடுத்த உடனடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தகவலை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களில் 2,20,000 உள்நாட்டு எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை விரைவில் நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் தினமும் 90,000 தொடக்கம் 1,00,000 வரை உள்நாட்டு எரிவாயு கொள்கலன்களை
எரிவாயுவை சந்தைக்கு வழங்குவதற்கு நிறுவனம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன்படி சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு குறுகிய காலத்தில் களையப்படும் என குறித்த நிறுவனம் நுகர்வோருக்கு அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்ட சமையல் எரிவாயு தட்டுப்பாடின் காரணமாக மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா புதுக்குளம் தேவகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த 10க்கும் மேற்பட்ட திருடர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள், பணம் என்பவற்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த கொள்ளை சம்பவம் நேற்று இரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வீட்டிற்குள் சத்தமாக குறைத்துக் கொண்டிருந்த நாயினை வீட்டை திறந்து வெளியே விட சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த திருடர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் உள்ளவர்களை தாக்கிவிட்டு அணிந்திருந்த 8 பவுன் தங்க நகைகள் உட்பட 11,000 ரூபாய் பணம் என்பவற்றை கத்திமுனையில் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் குறித்து ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் காயமடைந்த குடும்பஸ்தவரான ஸ்ரீஸ்கந்தவாசன் 59 வயதுடைய நபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவம் குறித்து தடயவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் சகிதம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் மோட்டார் சைக்கிள் பட்டாரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் இலுப்பியடி சந்தையில் இன்று வியாழக்கிழமை மதியம் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பலாலி வீதியில் பயணித்த பட்டாரக வாகனத்துடன் நாவலர் வீதியிலிருந்து பலாலி வீதிக்கு ஏற முற்பட்ட மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் அரசியலமைப்பின் சரத்திற்கமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சபையில் உரையாற்றியதை தொடர்ந்து ஒத்திவைப்பு விவாதம் ஒன்று நடாத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன மற்றும் அவைத்தலைவர் அமஜ தினேஷ் குணவர்தன் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது 1978 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததில் இருந்து இலங்கையில் பின்பற்றும் நடைமுறையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 70வது சரத்தின் மூலம் தமக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி ஒரு சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் 2021 டிசம்பர் 12 அன்று நள்ளிரவில் இருந்து நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தார். இதன்படி நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு எதிர்வரும் 18ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு கூட உள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இந்த ஒத்திவைப்பு விவாதத்தை ஜனவரி மாதம் 19, 20 மற்றும் தேவைப்பட்டால் 21ஆம் தேதிக்கு ஒதுக்குமாறு சபாநாயகரிடம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே 65ஆக அதிகரிக்கும் சுற்று நிருபம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட யோசனைக்கமைய இந்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இது தொடர்பிலான அறிவிப்பு வெளிவந்த போது ஓய்வு பெறும் வயதிலே 62ஆக காணப்பட வேண்டும் என தெரிவித்து இலங்கை நிர்வாக சேவை சங்கம் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தது. கடிதம் ஒன்றின் மூலம் ஓய்வு பெறும் வயதிலேயே 65ஆக அதிகரிக்கும் திட்டத்தை தாம் எதிர்ப்பதாக இலங்கை நிர்வாக சேவை சங்கம் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று குறித்த சுற்று நிருபம் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிகளவான பெண்களை கூட்டி யாழக்காட்டிற்குள் நடந்த யாகம், இளம் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் செயல் அம்பலம். திடீரென அதிகரிக்கும் அரிசி விலை, இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். எரிவாயு அடுப்பு வெடித்ததில் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகிய வீடு. சமையல் எரிவாயுவிற்காக காத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். திடீரென வீட்டிற்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட திருடர்கள், குடும்பஸ்தருக்கு ஏற்பட்ட நிலை. யாழ் இலுப்பியடி சந்தியில் நடந்த கோர விபத்து. கோட்டாபய தொடர்பில் ரணில் விடுத்துள்ள கோரிக்கை.